சிஎஸ்கே டீம் பிளே ஆஃப்க்கு போவாங்களா இல்லையா? அவங்க கிட்ட 3 மேட்ச் இருந்துச்சு, 6 பாயிண்ட் எடுத்திருந்தா கம்ஃபர்டபுளா போய் இருந்திருக்கலாம் பிளே ஆஃப்க்கு. இவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்எஸ்ஜி கிட்ட 2 பாயிண்ட் நீங்களே வச்சுக்கன்ற மாதிரி மோசமா தோத்து போயிட்டாங்க சிஎஸ்கே டீம். நெட் ரன் ரேட் ரொம்ப அடி வாங்கிடுச்சு சிஎஸ்கே டீமுக்கு. இன்னும் 2 மேட்ச் தான் இருக்கு. அந்த 2 மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சிஎஸ்கே டீமுக்கு. 1 தோத்தா கூட நாக் அவுட் ஆயிடுவாங்க சிஎஸ்கே டீம். அது மட்டும் போதாதுங்க சிஎஸ்கே டீமுக்கு. மத்த 2 டீம் தோத்தாதான் சிஎஸ்கே டீமுக்கே வாய்ப்பு. பஞ்சாபும் ராஜஸ்தான் ராயலும் தோத்தாதான் சிஎஸ்கே டீமுக்கு சான்ஸே இருக்கு. இதெல்லாம் நடந்துச்சுனாலும் சிஎஸ்கே டீமுக்கு இன்னும் ஒரு விஷயமும் பண்ணணும். நெட் ரன் ரேட் ரொம்ப அடி வாங்கினதுனால பிக் மார்ஜின்ல ரன் ரேட்டை ஏத்துற மாதிரி வின் பண்ணணும். அப்போதான் வாய்ப்பு இருக்கு சிஎஸ்கே டீமுக்கு. இப்ப இருக்கிற சிஎஸ்கே டீம் எப்படி விளையாடுறாங்கன்னா பழைய ஆர்சிபி டீம் மாதிரி விளையாடுறாங்க. பழைய ஆர்சிபி டீம் எப்படி விளையாடுவாங்கன்னா பேட்டிங் எல்லாம் நல்லா விளையாடுவாங்க, ஆனா போலிங்ல கோட்டை விட்டு மேட்சையே தோத்து போயிடுவாங்க. அதே போலதான் சிஎஸ்கே டீமும் பேட்டிங் நல்லா விளையாடுறாங்க, போலிங்ல கோட்டை விட்டு மேட்ச தோத்து போறாங்க. சிஎஸ்கே டீம் உடைய மேனேஜ்மெண்ட் பத்தி கண்டிப்பா பேசியே ஆகணுங்க. ஐபிஎல் ஆக்ஷன்ல நீங்க என்னதான் பண்ணின்னு இருந்தீங்கன்னு தெரியல. நல்ல நல்ல போலருங்களை எல்லாம் விட்டுட்டு மிச்சர் எதுனா சாப்பிட்டு இருந்தீங்களான்னு தெரியல சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். ஒருவேளை ஐபிஎல் ஆக்ஷன்ல மத்த டீம் எல்லாம் எந்த பிளேயரை எடுக்க போறாங்க அத பாக்குறதுக்கு போனீங்களான்ட்டு கூட தெரியல சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட். சுத்தமா போலிங்கே இல்ல சிஎஸ்கே டீம்ல. பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மாவை அன்கேப்டு பிளேயரை அதிக விலை கொடுத்து வாங்கினதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே சிஎஸ்கே டீமுக்கு. 2 பிளேயரால எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. இந்த 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நல்லா விளையாடி இருக்கிறாங்க, ஆனா ஐபிஎல்ன்ற மாதிரி பெரிய டோர்னமெண்ட்ல விளையாடுறது ரொம்ப கஷ்டம். மென்டலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், அப்பதான் நல்லா விளையாட முடியும். சிஎஸ்கே டீமுக்கு இன்னும் 2 மேட்ச் தான் இருக்கு. பிளே ஆஃப்க்கு போவாங்களா இல்லையான்றதே டவுட்ஃபுல்லா இருக்கு. ஆனா ஒரு மேட்ச் கூட விளையாடாம ஹோட்டல்லயே உக்காந்துன்னு மேட்சை பார்த்துன்னு இருக்கிறாரு எம்எஸ் தோனி. அவர் எப்பதான் வந்து விளையாட போறாரு சிஎஸ்கே டீமுக்காக? தோனியை பத்தி அப்டேட் கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, நெட்ஸ்ல அவர் நல்லா பிராக்டிஸ் பண்ணின்னு இருக்கிறாரு, டீமோட தான் டிராவல் பண்ணி இருக்கிறாரு, கண்டிப்பா இந்த மேட்ச் விளையாடிடுவாருன்ட்டு சொல்றாங்க. ஆனா இத மாதிரி சொல்லியே அவர் ஒரு மேட்ச் விளையாடாம மேட்சிங்ல தள்ளின்னு உக்காந்து இருக்கிறாரு எம்எஸ் தோனி. ஐபிஎல்ல இருந்து நான் ரிட்டையர்ட் ஆக போறேன்னா வாயை திறந்து சொல்லி ரிட்டையர்ட் ஆயிடலாம் எம்எஸ் தோனி. அதை விட்டுட்டு இந்த ஃபேன்ஸுங்களை எல்லாம் ஏமாத்தின்னு இருக்கிறாரு எம்எஸ் தோனி. அவங்களும் தோனி வந்து விளையாடுவாரு, நம்ம மேட்சை பார்க்கலான்ட்டு ஆர்வத்தோட டிக்கெட்டை எடுத்துன்னு வர்றாங்க. ஆனா எம்எஸ் தோனி கிரவுண்டுக்கே வர மாட்டேங்கிறாருங்க. அட்லீஸ்ட் கிரவுண்ட்ல டக் அவுட்லயாவது உக்காந்துன்னு ஃபேன்ஸுக்கு கையாட்டின்னு இருந்தா கூட ஃபேன்ஸுங்க வந்த டிக்கெட்டுக்கு இவரை பார்த்துட்டு போறோன்ற மாதிரி சந்தோஷத்துல போவாங்க. இவரு கிரவுண்டுக்கே வர மாட்டேங்கிறாரு எம்எஸ் தோனி, ஃபேன்ஸுங்களை எல்லாம் ஏமாத்தின்னு இருக்கிறாரு. பார்க்கலாம் அடுத்த மேட்சாவது வந்து விளையாட போறாரா தோனி, இல்ல டிமிக்கி கொடுக்க போறாரா ஃபேன்ஸுக்குன்ட்டு. நீங்க சொல்லுங்க கைஸ், சிஎஸ்கே டீம் பிளே ஆஃப்க்கு போவாங்களா இல்லையான்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.